நாத்தனார் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நாத்தனார் மாமியார் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வந்ததுனால மார்னிங் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு தெரியல. அதை கம்பங்கூழ் செஞ்சிடலான்னு தான் கம்பு ஊற வச்சுருந்தேன். கம்பை வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அரிச்சிட்டு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிடணும். அரைச்சிட்டு 1க்கு 2.5 தண்ணி இல்லைன்னா 3 தண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை வந்து தண்ணி கொதிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி விடாமல் கரைச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக அரை உப்பு தான் போடணும். ரொம்ப உப்பு போட்டாலும் புளிச்சிரும். கொஞ்சமாக உப்பு போட்டு வெந்ததும் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் 2 கரண்டி நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் கையால் கரைசினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணி வெங்காயம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக கம்மங்கூழ் ரெடி. அது நம்ம ஃபேமிலியோட ஹாப்பியாக எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாகவே இருக்கும். இது இருக்கிற கம்பங்கூழில் சாதம் வடித்த தண்ணியும் பச்சை தண்ணியும் கலந்து வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.